சீக்கிரம் வெளியே வாத்தால. ஸோ ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்டி வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறுவனை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது ஊர் சுத்தும் சீரிஸ் எபிசோட் 2. அங்கே போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்திருங்கள் கைஸ். பாய். கைஸ் இப்போ வந்து நம்மளோட டிராவல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நேராக வந்து ஹைவேஸ்ல ஏறி நம்ம போயிட்டு இருக்கோம். வேன் எங்க போறோம்? இப்பயாச்சும் சொல்லியா? இது அது இல்ல. ஐயோ தள்ளுங்க. விபன் நம்ம எங்க போறோம்? புளியம்பட்டி. சரிடா. அடே சொல்லுங்க. எங்க போயிட்டு இருக்கோம்? சிறுவாணி. சிறுவாணில என்ன இருக்கு? டேம் இருக்கு. சோ நீ என்ன பிளான்? போறோம் சாப்பிடுறோம். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. அவ்வளவுதானா? அவ்வளவா? லாக் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நோ கமெண்ட். சிம்பிளி வேர். நான் பேசுறேன். எங்க போறோம்? பீட்சா சாப்பிட. இல்ல இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா? ஈசா. ஈசா சொல்லு. ஆச்சாலே மச்சம்மக்கமாலே அல்லே ஆச்சாலே மச்சம்மக்கமாலே ஆச்சாலே மச்சம்மக்கமாலே இப்போ விடுஞ்சாச்சே சம்ப புது நாளே. கழுதுகளை செத்து விட்டான். ஓ குரலி வித்தையா? நல்லா சர்க்கஸ் பண்றானா நீ? டால்பின் வந்து என்ன பண்ணிட்டு முடியாது. என்ன யூடியூப் பிளான் இது கமெண்ட் பண்ணி அனுப்பிடுங்க. थैंक यू. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கைஸ் பசி சொன்னா பாட்டில் நீ பாட்டு பாட்டு விட மாட்டேங்கிறாங்க கைஸ். என்னன்னு கேளுங்க கைஸ். வாய்ப்பில்லை ராஜா. வீட்ல இருந்து கரும்பத்தம்பட்டி கூட வரல. அதுக்குள்ள எங்க அக்கா சுவாசி மயக்கம் வந்துச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பசி தாங்காது. நான் வீட்டுல ரொம்ப வேலை செய்யறேன். எல்லாம் ஒண்ணுமே செய்யாம கிளம்பி வராங்க. காலையில எந்திரிச்சு ஒரு வேலை செய்யல இன்னைக்கு. அதாவது இவ்வளோ நேரமா ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி கேமராவையும் மைக்கி கொடுத்தா கேமரால ரெக்கார்ட் பட்டன் அழுத்தாமையே இவ்வளோ நேரம் பேசிட்டு இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. தம்பி உன் இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விடு. வண்டி நின்னுருச்சுடா முண்டம். நின்னுருச்சா? வந்து இந்த கடைக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம். சரி வாங்க உள்ள போய் சாப்பிட்டு வரலாம். வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட வந்திருக்கோம். ஆர்டர் பண்ணது வந்து ஆளுக்கு ஒரு தோசை, பரோட்டா. இவனுக்கு மட்டும் பரோட்டா. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அனிதா அனிதா இங்க பாரு. பசிதா இல்லையா? கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆஃபல் சாப்பிட்றதுன்னு சொல்லி டுட்டோரியல் கட்ட போறேன். எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.
பிடிக்கல பிடிக்கலடா. ஏண்டா இப்படியா தூக்குறது? ஒழுங்கா பிடிக்கவனா? நான் எங்க பிடிச்சேன்? அதுக்குள்ளதான் நீங்க தூக்கிட்டீங்களே. கரெக்ட். அவர் தூக்கவே இல்லை, நான் பார்த்தேன். அப்புறம் ஏன்டா பேச வேலை செய்யும் போது பேச யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பச்சா. கைஸ் சுருளியா சாப்பிட்டு நம்ம திரும்ப நம்ம டிராவல் ஆரம்பிச்சாச்சு. கைஸ் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக மறைச்சு நாங்கள் போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாட்ட ஐடி கார்டு இருக்கு. அப்படி வரியா? அதனால ஃபாஸ்டாக இந்த காசு உருவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்சி பிடிச்சி அப்படியே போயிட்டு இருக்கோம். ஆமா எப்படி இன்னும் 2 கட்சி எப்படி இருக்காங்க பாரு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மத்திய சூழியதுக்காக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தான் கட்சி எல்லாம் வச்சாலும் இருந்தாலும் நான் ஸ்கேன் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு காசு போயிட்டாங்க. இல்லை நீங்கள் திரும்ப ரீஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் காசு திரும்ப வாங்கிட்டோம். காலிக்கப்பா கொடுத்துருக்குறானே ஏப்ரல் ஃபூல். அதாவது கைஸு இப்போ என்ன கதை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்து ரீச் ஆகலை. ஆனால் கதையில் ஒரு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. நம்ம வண்டியில் பெரிய ட்விஸ்ட்டு. டயர் ஊற்றிக்கிச்சு. அதனால் என்னைய மட்டும் காரில் எல்லாம் விட்டுட்டு எல்லாம் டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். டேய் டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்ச. அப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, பையன் சார்ஜ் ஏற மாட்டேங்கிறான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஃபோன்ல சார்ஜ் 47 தான் இருக்கு. அப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஐடியா பண்ணி எல்லாம் ஒட்ட வச்சிட்டேன். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயரை மாற்றிட்டு இப்போ தான் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த டயர் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். சொல்லியா நம்ம டயரை மாற்றிட்டு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் திரும்பவும். ஸோ கைஸ் நம்ம காரூனியா ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டு போயிடலாம் லைட்டாக. ஏன்னா உள்ளே போய்ட்டு ரொம்ப நிறைய சுற்ற வேண்டியது இருக்கிறதுனால நான் வந்திருக்கிற இடம் தான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி போன ஒரு ஹோட்டலில் வந்து பிரியாணி இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் உடனடியாக கிளம்பி பிரியாணி இருக்கிற கடையை பார்த்து இப்போ வந்து பிரியாணி சாப்பிட வந்துருக்கோம் கைஸ். ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு என்னோட ஃபேவரட் ட்ரிங்கான கொல்லியம் எடுத்து பண்ண போய் அவங்கெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. ஹலோ மூலமா அவங்க சாப்பாடு விஷயத்தை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அக்கா ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. ஹலோ சார், யார் பேசுறது? ஆமா எம்டி வெளியே போயிருக்காரு. ஆமா நீங்க யார் சார்? வார்த்தை அளந்து பஸ். அம்மா எங்கம்மா போற
பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றீங்க நீங்க? அங்க ஜெனிகா ஜெனிகா அங்க சாப்பிட்டு இருக்கா.